வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. நம்முடைய திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் நம்முடைய இணைந்திருக்கிறார். திரு சரவணன், நீங்கள் எடுத்த விஷயம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த டீலிமிட்டேஷனுக்கு மற்ற மாநில தலைவர்கள்லாம் கூட்டும் போது அவ்வளோ பரபரன்னு இருந்தீங்க. நீங்கள் முன்ன போய் நின்றுக்க வேண்டாமா? நாங்க முன்னாடி தான் நினைக்கிறோம். தாவேக்காவுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணான கூட்டத்திற்கு முன்னாடி நிக்கல அப்படின்றதுக்காக நாங்க இந்த விஷயத்துல முன்னாடி நிக்கல. இது எப்படி அன்கான்ஸ்டிடியூஷனல்? இது எப்படி அரசியல் சாசனத்துக்கு முரணானது? அரசியல் சாசனத்திற்கு முரணானது. எப்படி? திருப்பி சொல்றேன், ஏன் முரணானது அப்படின்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாராளுமன்ற ஜனநாயகம். பாராளுமன்ற ஜனநாயகத்துல முக்கியமான உறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள். நீங்க எம்பிக்கள் கூட்டத்தை எப்படி கூட்ட முடியும்? அந்த அதிகாரம் யாரோட எம்பி? இவங்கலாம் உங்க எம்பியை நீங்க கூப்பிடலாம், அடுத்த கட்சிக்காரன் எம்பி நீங்க எப்படி? சரவணன் சார், அதெல்லாம் சரி, எப்படி கூப்பிட்டாங்கிறதெல்லாம் சரி. நம்ம எம்பிக்கள் தான் ஓட்டு போட போறாங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு தான். இல்ல ஹரி, அதுதான் சொன்னேன் நான். அதான் சொல்லும் போது கட் ஆயிடுச்சு. இந்த கூட்டம் வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானது. இந்த அழைப்பே அரசியல் சட்ட சாசனத்திற்கு முரணானது. நம்முடைய பாராளுமன்ற அமைப்பு, நம்முடைய ஜனநாயக அமைப்பு வந்து பாராளுமன்ற ஜனநாயகம். அதுல முக்கியமான ஒரு உறுப்பு வந்து அரசியல் கட்சிகள் தான். அதுல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் கிடையாது. இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் வந்து அவங்க நினைச்ச மாதிரி ஓட்டு போட முடியாது. விப் யார் இஷ்யூ பண்ணுவா? பார்ட்டி இஷ்யூ பண்ணும். பார்ட்டி இஷ்யூ பண்ற விப்ப மீறக்கூடிய அதிகாரம். சோ எம்பிக்களை கூப்பிட்டு என்ன பண்றது? சோ இது வந்து ஒரு ஜிமிக். இந்த ஜிமிக் அதாவது என்னன்னா, காங்கிரஸ் உடைய நயவஞ்சகத்துக்கு தாவேகா துணை போகிறது. காங்கிரஸ் வந்து மேகதாது விவகாரத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸை பாதுகாக்க நினைக்கிறது. திரு DK சிவகுமார், ராகுல் காந்தியுடைய நெருங்கிய நண்பர் DK சிவகுமாரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. உங்க நெருங்கிய நண்பர் தாவேகால சொல்றாங்க, திமுகவுடைய நெருங்கிய நண்பர் தான் DK சிவகுமார்னு சொல்றாங்க. தாவேகால அது போயிங்க. ராகுல் காந்தியோட நெருங்கிய நண்பர் இல்லையா சிவகுமார்? அவர் கட்சிக்காரர் தான். இவர் இல்லையா? கட்சிக்காரர் தான். ஆனா வந்து அமைச்சர் பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல, அமைச்சர் பேசுனதை கேட்டிருப்பீங்கல்ல. அங்க யாரு இருக்கான்னு தெரியல. ஒரே நிமிஷம் ஹரி, பேசி முடிச்சோன்னு அங்க யாரு இருக்கான்னு தெரியல. தாவேகாவுல இருந்து அவங்க கிட்ட கேளுங்க, ராகுல் காந்திக்காக ஒரு DK சிவகுமார் நெருங்கிய நண்பரா, இல்ல ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் அவருக்கு எப்ப வர கேட்க மாட்டாரன்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு தெளிவுபடுத்துங்க மக்களுக்கு. நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி போட்ட இந்த சதி திட்டம், அந்த சதி திட்டத்தை தாவேகா நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எப்படியாவது மேகதாது விவகாரத்துல தமிழ்நாட்டுல ஒரு கன்சென்சஸ் வந்துடக்கூடாது, ஒரு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் வந்துடக்கூடாது, கர்நாடகால அது இருக்க வேண்டும்னு சொல்லி திரு ராகுல் காந்தி நினைக்கிறார். அதை அப்படியே சிறமேற்கொண்டு இங்கே தாவேகா நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. ஏன்னா காங்கிரஸ் தயவுல தான் இங்க தாவேகாவுடைய ஆட்சி நடக்குது. இல்ல சார், மேகதாது இந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. ஒரே நிமிஷம் ஹரி, 107 சீட்டு நீங்க வச்சிருக்கிறது பெருசு கிடையாது. நீங்க சீஃப் மினிஸ்டரா இருக்கிறது பெருசு கிடையாது. இந்த 5 சீட்டு இல்லைன்னா நீங்க சீஃப் மினிஸ்டர் கிடையாது அப்படின்றத மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஓகே சரவணன் சார், காவிரி எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல தொகுதி மறுவரையில நம்ம பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதும் நம்ம ரைட் சார்ந்த விஷயம் இல்ல. திஸ் ஆர் தட் இல்ல. அந்த கேள்விக்கு வரேன். தொகுதி மறுவரையறை திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இப்போ இல்ல, இப்ப எடுக்கக்கூடிய நிலைப்பாடை பத்தி பேசலன்னா இப்பவும் அதே நிலைப்பாடு தான் சொல்றேன். 2000 மார்ச் ஒரு அக்கண்ணா வைக்கிறீங்க பாருங்க. இல்ல ஒரே நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், முடிச்சிடுறேன். மார்ச் 2025 அனைத்து கட்சி கூட்டம். எல்லா மாநில முதல்வர்கள் வந்தாங்க. திரு DK சிவகுமார் வந்தாரு, திரு ரேவந்த் ரெட்டி வந்தாரு, திரு பினராயி விஜயன் வந்தாரு, எல்லாம் வந்தாங்க. என்ன தீர்மானத்தை நிறைவேற்றினோம் அந்த கூட்டத்துல? முக்கியமான தீர்மானம், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல இதை பிரிக்க கூடாது. அப்படி பிரிக்கணும், பாப்புலேஷன் பேசிஸ் தான் உங்க பேசிஸ்னா பிரிக்காதீங்க, தள்ளி விடுங்க. இன்னும் 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. 2001 எப்படி ஃப்ரீஸ் பண்ணீங்களோ 1971 பாப்புலேஷனுக்கு, அதே மாதிரி இது ஒரு 25 வருஷத்துக்கு. அந்த தீர்மானத்தை ரொம்ப நீங்க அழகா எடுத்து சொன்னீங்க. எரிக்கலாம் எரிச்சீங்க பில் எல்லாம். பட் இன்னைக்கு உங்க நிலைப்பாடு என்பது நோ டீலிமிட்டேஷனா ஃபேர் டீலிமிட்டேஷனா? ஃபேர் டீலிமிட்டேஷன். அதுதான் சொல்றேன். அன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு ஃபேர் டீலிமிட்டேஷன். திரு ரேவந்த் ரெட்டியோட ட்வீட் எடுத்து பாருங்க.
திரு டி.கே. சிவகுமாருடைய ட்வீட் எடுத்து பாருங்க. இந்த முடிஞ்ச உடனே இப்போ இந்த புதிய மசோதா ஒரு ஃபேர் டிலிமிட்டேஷனை கொண்டு வந்தா நீங்க அதை கன்சிடர் பண்ணுவீங்க? அதுதான் முடிவு. வரட்டும். அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா ஃபர்ஸ்ட் முளைக்கிட்டோம் மீசைன்றோம். ஓகே, அதுக்குள்ள நீங்க எங்களுடைய நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் கிடையாது. மீண்டும் சொல்கிறேன். இப்போ ரெண்டு முக்கியமான விஷயம். ஒண்ணு, தாவேகாவிற்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்க்க தைரியம் கிடையாது. அதே போல இந்த டீலிமிட்டேஷன் பில்ல பாஜகவை எதிர்க்க தைரியம் கிடையாது. இதை இரண்டையும் எதிர்க்கக்கூடிய தைரியம் திமுகவிற்கு மட்டும்தான் இருக்கிறது. பாஜக காங்கிரஸ் வீழ்த்த அந்த வஞ்சக வலையில தாவேகா சிக்கி கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம், தமிழ்நாட்டுடைய மக்களின் நலன் முக்கியம் அல்ல. அதனால காங்கிரஸ் இழுத்த இழுப்புக்கு தாவேகா வளைந்து நெளிந்து கொடுத்து தமிழ்நாட்டுடைய மக்கள் நலனை நசுக்கி கொண்டிருக்கிறது. மேகதாது விஷயத்துல ஏங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல? இப்ப இந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை ஏன் கூட்டியிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, மேகதாது விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் குரல் கொடுத்தார். இப்போ இதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா பிரச்சனை ஆயிடும், அதுக்கு கூட்டாம இதுக்கு கூட்டினா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு தான் டிராமா தான் இந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டம். ராகுல் காந்தி கொடுத்த டிராமாவை விஜய் அவர்கள் நீங்க எனாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நன்றி சரவணன் சார், தேங்க்யூ வெரி மச். வர்க்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.